ஹாய் குட்டீஸ். ஆச்சி பரமாத்மா குருவும் 5 சீடர்களை பற்றி ஆச்சி கதை சொல்லிகிட்ருக்கேன்ல. பரமாத்மா குருக்கு குதிரை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை, சீடர்களுக்கெல்லாம். அதே மாதிரி அந்த ஏரி தண்ணியில் குதிரை தெரியவும் தூண்டில் போட்டு குதிரை இழுக்கிறேன்னு இழுத்து எல்லாரும் டொமார்னு தரையில் விழுந்தாங்கல்ல. அப்போ அந்த சைடு வழிபோக்கன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, வாங்க உங்களுக்கு அந்த குதிரையை நான் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அவங்க 6 பேரும் ஹாப்பியாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க போகும்போது அவங்க ஊர் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு நல்லா தங்குறதுக்கு இடம், ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு விருந்து வைக்கிறார். யார்? அந்த வழிபோக்கன். அந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டு, ஆஹா பரமாத்மா குரு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க, நிறைய காணிக்கை கொடுக்குறாங்க, அவர் எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு வணங்குறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வழிபக்கம்னு சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நம்ம காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வழிபக்கம்னு போயிடுறார். காலையில் சூரிய பகவான் வர்றார். யார்? சன் வருது. ஒன்று எல்லோரும் டப்பன்னு எந்திரிச்சு, வாங்க கிளம்பணும், நான் மறுபடியும் ஊருக்கு கிளம்பணுமே, கிளம்பலான்னு சொல்லிட்டு சீடர்களும் குருவெல்லாம் கிளம்புறாங்க. அப்போ வழிபோக்கன் என்ன பண்ணுறாரு, குதிரை கிஃப்ட்டு கொடுக்கணும்ல, அதனால் தோட்டத்தில் போய் குதிரை மேய்ஞ்சிட்ருக்கு, இந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. உடனே அந்த குதிரையை போய் பிடிச்சி இழுத்துட்டு வர்றார். இழுத்துட்டு குருக்கிட்ட, ஐயா குருவே, இது உங்களுக்கு நான் கிஃப்டாக தரேன், நான் காணிக்கையாக தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அந்த குதிரை எப்படி தெரியுமா இருந்துச்சு, ரொம்ப வயசாக இருந்துச்சு. அந்த குதிரைக்கு ஒரு கண்ணு தெரியல, ஒரு கண்ணு தெரியல, ஒரு காது கேட்கலை, முன்னாடி இருக்க கால் 2 காலில் ஒரு கால் நொண்டி, நடக்க முடியாது. பின்னாடி 2 கால் இருக்குல்ல, பின்னாடி 2 கால் ஒன்றோட ஒன்று உரசுறதுனால சரியாக அதால் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இவ்வளோ ஒரு ஃபால்ட்டான, ஒரு ரொம்ப குறையுள்ள ஒரு வயசான குதிரையை கிஃப்ட்டு கொடுக்குறாரு. அது கூட இவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வராங்க. ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு கிளம்புங்க, ஒரு நல்ல நேரம் பாருங்கன்னு சொல்லிட்டு நல்ல நேரம் பார்த்து குருவை ஹார்ஸ் மேலே உட்கார வைக்கலான்னு போகிறாங்க. அப்போ அந்த ஹார்ஸுக்கு என்னென்ன வேணும், அதுக்கு கடிவாளம் வேணும், ஹார்ஸ் மேலே உட்காதுக்கு ஒரு சீட் மாதிரி இருக்கும், சீட்லேருந்து பெல்ட்டெல்லாம் வரும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. உடனே அந்த வழிபோக்கன் என்ன பண்ணுறாரு, தோட்டத்தில் போய் கொடி செடியெல்லாம் போட்டு கயிறு மாதிரி நல்லா திரிச்சு குதிரைக்கு நல்லா கட்டி விடுறார், கடிவாளம் மாதிரி கட்டி விட்டு, குருவே இதை நீங்கள் பிடிச்சிக்கங்க குருவேன்றார். குருவு பாவம். உடனே மக்கள்லாம் அந்த குதிரை மேலே, குதிரையில் ஒரு சீட் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரிலாம் உட்கார வச்சுட்டு, சீடர்கள் 5 சீடர்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒரு சீடர் அதோட கடிவாளம் சொல்லுவாங்க, அது மூக்கிலேருந்து போயிருக்குள்ள, அந்த கடிவாளத்தை முன்னாடி ஒரு சீடர் பிடிச்சிக்கிட்டார். 2 சீடர்கள் குரு விழுந்துடாமல் இருக்க, குதிரைக்கு இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், குதிரையை யார், நம்ம குருவை பிடிச்சிக்கிறாங்க. இன்னொரு சீடர் என்ன பண்ணுறாரு, குதிரையோட வாழை போய் பிடிச்சிக்கிறாரு. இன்னொரு சீடர் என்ன பண்ணுறாரு, 5வது சீடர் குதிரைக்கு ஃப்ரண்ட்டில் போகிறார். போயிட்டு பரமாத்மா குரு வருகிறார், பரமாத்மா குரு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிக்கிட்டே போகிறார். கிளம்பும்போது என்ன பண்ணுறாரு, அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்ருக்க சீடர் டக்குன்னு ஒரு இழுக்கிறார் கடிவாளத்தை. வாழை பிடிச்சிட்டு இருந்தால குதிரை வாழை, அவர் குதிரை வாழை பிடிச்சி ஒரு இழுக்கிறார். இங்கிட்டு 2 பேர் என்ன செய்கிறாங்க, குதிரையை ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. உடனே குதிரை கஷ்டப்பட்டு நடக்குது. ஏன்னா மேலே குதிரை மேலே பரமாத்மா குரு உட்காந்துருக்கிறார், அதுவே வயசான குதிரை தள்ளாடி மெதுவாக நடக்குது. உடனே மெதுவாக நடக்க ஆரம்பிக்குது, போயிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு ஹாப்பி, வழிபோக்கனுக்கு, அடடா ஒரு வழியாக இந்த குதிரையை தள்ளி விட்டுட்டோம், அதுக்கு நமக்கு அது மெயின்டெனன்ஸ் செலவு நமக்கு இல்லை, அதை பராமரிக்கணும்ல, அதுக்கு ஃபுட்டு போடணும்ல, அதில் இந்த காசெல்லாம் நமக்கு மிச்சம், இவங்க தலையில் கட்டிட்டோம் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறார். இனிமே தான் பரமாத்மா குருக்கும் அவங்க சீடர்களுக்கும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஆச்சி அடுத்த கதையில் சொல்கிறேன். சரியா?